அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இன்று முதல் 3 முக்கியமான புதிய அறிவிப்புகள் ரேஷன் உரிமையாளர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இன்று முதல் அமல்படுத்தப்படுதுங்க. புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படுதுங்க. ஏன்னா இந்த 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற்ற முடிந்த இந்த கையோட நமக்கு உடனடியாகவே இந்த ரேஷன் உரிமையாளர்களுக்கு உடனடியாகவே இந்த புதிய மாற்றங்கள் 3 முக்கிய மாற்றங்களாக கொண்டு வந்திருக்காங்க. இது கட்டாயம் ரேஷன் உரிமையாளர்கள் கட்டாயம் இதை பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாத ரேஷன் அட்டைகள் உடனடியாகவே செயலிழந்து விடும், உடமையாகவே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 புதிய விதிமுறைகள் என்ன, அதை என்ன நம்ம பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பில் இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முக்கிய அப்டேட் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ரேஷன் கடை உரிமையாளர்களுக்கு, சரிங்களா, அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குறிப்பாக ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் புதிய விதிமுறைகள் 3 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை தெளிவாக வெளிவாக்கமாக பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டில் ஏன் உடனடியாகவே ஆட்சி அமைந்த உடனேயே இந்த புதிய மாற்றங்கள் ரேஷன் உரிமையாளர்களுக்கு வரப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ரேஷன் கடைகளில், ரேஷன் முறைகளில், ரேஷன் வழங்கக்கூடிய முறைகளில் நிறைய முறைகேடுகள் இருப்பதனால அந்த ரேஷன் முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காகவும், சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை பொருட்கள் மானிய விலையில் கிடைக்காமல் இருப்பதையும், அதை சரியான அளவில் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதை உடனடியாகவே சரி செய்யணும். அதற்காகவும் இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய போலியான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டைகளையும் நீக்கப்படணும். அதற்காகவும் இந்த புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படுறாங்க. ஸோ அதை நீக்கப்படணும். அதற்காகவும் அதே போல் ஒரு நபருக்கு ஒரே குடும்பத்தில் பல அட்டைகள் வைத்து அதை அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே பெற்று தவறானவர்கள் பயன்பெறுவதை உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படின்றதுக்காகவும் இந்த புதிய விதிமுறைகளில் இது எல்லாமே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காகவும் இந்த புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே தவறானவர்கள் வாங்கி பயன்பெறுவதை தடுக்கணும் குறிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்காக தான் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல் கேஒய்சி பண்ணாத ரேஷன் உரிமையாளர்களுக்கு அரிசி வழங்கப்படாமல் இருப்பதை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ அதே போல் இந்த மாதிரி முக்கிய மாற்றங்களுக்காக தான் இந்த புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படுதுங்க. ஸோ இதை பற்றி தான் தெளிவாக பார்க்கலாம். இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, போலியான ரேஷன் அட்டைகள், ஒரே நபருக்கு பல வகையான அட்டைகள் இருப்பதை, அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே உடனடியாகவே தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், இதை தகுதியற்றவர்கள் வாங்கி பயன்பெறுவதை ஏழை எளிய மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை உடனடியாக சரி செய்யணும். அதற்காக தான் இந்த புதிய மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 வரைக்கும், சரிங்களா, கடந்த 2025 டிசம்பர் வரைக்கும் அரசு ஆய்வு பண்ணதில் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை கண்டறிஞ்சிருக்காங்க. அதை உடனடியாகவே நீக்கியிருக்காங்க. இதனால் ஏழை எளிய மக்களுக்கு இனிமேல் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இனிமேல் சரியான அளவில் அரிசி, கோதுமை போன்ற பொருட்கள் கிடைக்கும். அதே போல் கேஒய்சி கட்டாயம் நீங்கள் பண்ணணும். ஸோ அது என்னென்ன புதிய மாற்றங்கள் அப்படின்னா, புதிய விதிமுறைகளில் பல அம்சங்களை உள்ளடக்கி கொடுத்துருக்குறாங்க. அதில் முதலாவதாக கேஒய்சி கட்டாயம் நீங்கள் பண்ணியே ஆகணும். இந்த கேஒய்சி பண்ணாத ரேஷன் அட்டைகள் உடனடியாகவே நிறுத்தப்படும், உடனடியாகவே ரத்து செய்யப்படும். அதே போல் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் எதுவுமே வழங்கப்பட மாட்டாது. இது இந்த ஆட்சி அமைந்த உடனே இந்த புதிய விதிமுறைகளில் இது ஒன்றுங்க. சரிங்களா? அடுத்ததாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் சரிபார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் இனிமேல் சரிசமமாக வழங்கப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. இதனால் போலியான ரேஷன் அட்டை வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ ஃபேக்கான ரேஷன் அட்டை வச்சு மானிய விலையில்
கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குறாங்க. அது எல்லாமே இனிமேல் உடனடியாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா ஆதார் இணைப்பு அவசியம். சரிங்களா? கட்டாயமாக வந்து ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட வேண்டும். அதோடு மொபைல் நம்பரும் இணைக்கப்பட வேண்டும். இது கட்டாயம். கட்டாயமாக இந்த அப்டேட்டை கட்டாயம் செஞ்சே ஆகணும் நீங்கள். அதே போல் வந்து இனிமேல் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை தான். தமிழ்நாடு முழுக்க இனிமேல் 28 மாநிலங்களில் எங்கு வேண்டுமானாலும் இந்த ரேஷன் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அதற்கான அரசாணை இது கொடுத்துருக்காங்க அப்டேட்டாக. சரிங்களா? அதே போல் இனிமேல் அனைத்து ரேஷன் கடைகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக பொருத்தப்படும். சரிங்களா? இதனால் வந்து அனைத்து மக்களுக்குமே இது பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா போலியான ரேஷன் அட்டைகள், அதே போல் வந்து தவறானவர்கள் வாங்கி பொருட்களை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அரிசிகள்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நிறுத்தப்படும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாற்றங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டை எல்லாரும் கட்டாயம் முடிச்சுடுங்க. ரொம்ப அவசியமானதுங்க. இந்த ஆட்சி அமைந்த உடனே வந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி தான் நமக்கு. எல்லாரும் கட்டாயம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.